அதிகாரம் 14. தோபித்தின் புகழ்பா நிறைவு பெற்றது. முடிவுரை. தோபித்தின் இறுதி அறிவுரை. தோபித்து தம் 112ஆம் வயதில் அமைதியாக இறந்தார். நினிவேயில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவர் பார்வை இழந்தபோது அவருக்கு வயது 62. அவருக்கு பார்வை திரும்பியபின் பலமாக வாழ்ந்து தர்மங்கள் புரிந்து வந்தார். கடவுளை போற்றுவதிலும் அவரது பெருமையை அறிக்கையிடுவதிலும் ஓயாது ஈடுபட்டிருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் இருந்தபொழுது தம் மகன் தோபியாவை அழைத்து பின்வருமாறு அறிவுறுத்தினார். மகனே, உன் மக்களை அழைத்து கொண்டு மேதியாவுக்கு தப்பிச்செல். ஏனெனில் நினிவேக்கு எதிராக இறைவாக்கினர் நாகும் வழியாக கடவுள் கூறிய வாக்கு நிறைவேறும் என நம்புகிறேன். கடவுள் அனுப்பிய இஸ்ரேலின் இறைவாக்கினர்கள் அசீரியாவுக்கும் நினிவேக்கும் எதிராக கூறிய அனைத்தும் தவறாது நிகழும். உரிய வேளையில் அவை அனைத்தும் நடந்தே தீரும். பாபிலோன், அசீரியா ஆகியவற்றை விட மேதிய நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஏனெனில் கடவுள் கூறிய அனைத்தும் நிறைவேறும் என நான் நம்புகிறேன். அவையெல்லாம் தவறாது நடந்தே தீரும். இஸ்ரேல் நாட்டில் வாழும் நம் உறவினர் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு அந்த நல்ல நாட்டிலிருந்து கடத்தப்படுவர். சமாரியாவும் எருசலேமும் உட்பட இஸ்ரேல் நாடு முழுவதும் பாலை நிலமாகும். கடவுளின் இல்லம் தீக்கிரையாகி சிறிது காலத்திற்கு பாழடைந்து கிடக்கும். கடவுள் மீண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். மீண்டும் அவர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருவார். மீண்டும் அவர்கள் கடவுளின் இல்லத்தை கட்டி எழுப்புவார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலம் நிறைவேறும் வரை அது முதலில் கட்டப்பட்ட இல்லம் போன்று இராது. அதன்பின் இஸ்ரேல் அனைவரும் சிதறடிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்பி வருவர். எருசலேமை சிறப்புடன் கட்டி எழுப்புவர். இஸ்ரேலரின் இறைவாக்கினர்கள் கூறியபடி அந்நகரில் கடவுளின் இல்லம் மீண்டும் கட்டப்படும். உலகம் முழுவதிலும் உள்ள மக்களினத்தார் அனைவரும் மனம் மாறுவர். உண்மையாகவே கடவுளுக்கு அஞ்சுவர். தங்களை ஏமாற்றி தவறான வழியில் நடக்க தூண்டிய சிலைகளை எல்லாம் விட்டொழிப்பர். என்றுமுள்ள கடவுளை நேர்மையுடன் போற்றுவர். அக்காலத்தில் விடுதலை பெற்றிருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் உண்மையில் கடவுளை நினைப்பர். ஒன்று கூடி எருசலேமுக்கு திரும்பி வந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆபிரகாமின் நாட்டில் எக்காலத்துக்கும் பாதுகாப்பாக குடியிருப்பர். கடவுள் மீது உண்மையாகவே அன்பு கூர்வோர் மகிழ்வர். பாவமும் அநீதியும் புரிவோர் உலகம் எங்கிலுமிருந்தும் மறைவர். இப்பொழுது என் மக்களே, உங்களுக்கு நான் இடும் கட்டளை இதுவே. கடவுளுக்கு உண்மையாக பணிபுரியுங்கள். அவர் திருமுன் அவருக்கு உகந்ததை செய்யுங்கள். நேர்மையாய் ஒழுகவும் தர்மங்கள் செய்யவும் உங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளியுங்கள். அதனால் அவர்கள் கடவுளை நினைத்து எக்காலத்திலும் முழு ஆற்றலுடன் உண்மையோடு அவரது பெயரை போற்றுவார்கள். இப்பொழுது மகனே, நினிவேயிலிருந்து புறப்படு. இங்கு தங்காதே. என் அருகில் உன் தாயை அடக்கம் செய்தபின் இந்நாட்டின் எல்லைக்குள் ஓரிரவும் தங்காதே. ஏனெனில் இங்கு தீமை மலிந்துள்ளதையும் வஞ்சகம் நிரம்பியுள்ளதையும் காண்கிறேன். மக்களோ அதை பற்றி வெட்கப்படுவதில்லை என்பதும் எனக்கு தெரியும். மகனே, தன்னை வளர்த்து ஆளாக்கிய அகிக்காருக்கு நாதாபு செய்ததை எண்ணிப்பார். நாதாபு அகிக்காரை உயிரோடு மண்ணில் புதைக்கவில்லையா? வெட்கத்துக்குரிய இச்செயலுக்காக கடவுள் அகிக்காரன் கண்முன்னையே அவரை தண்டித்தார். அகிக்கார் ஒளியை கண்டான். நாதாபோ முடிவில்லா இருளில் மறைந்தான். ஏனெனில் அவன் அகிக்காரை கொல்ல முயன்றான். அகிக்கார் தர்மம் செய்ததனால் நாதாபின் சூழ்ச்சியிலிருந்து தப்பினான். ஆனால் நாதாபு தன் சூழ்ச்சியிலேயே சிக்கி அழிந்தான். இப்பொழுது என் மக்களே, தர்மத்தினால் வரும் நன்மையையும் அநீதியினால் வரும் தீமையையும், அதாவது சாவையும் எண்ணி பாருங்கள். என் உயிர் பிரிய போகின்றது. தோபித்து தோபியாவின் இறப்பு. பின் தோபித்தை படுக்கையில் கிடத்தினர். அவர் இறந்தார். அவரை நல்லடக்கம் செய்தனர். தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார். பின் அவரும் அவருடைய மனைவியும் மேதியாவுக்கு சென்றனர். அவர் தம் மாமனார் ரகுவேலுடன் எக்பக்தானாவில் வாழ்ந்தார். தம் மனைவியின் வயது முதிர்ந்த பெற்றோரை மரியாதையுடன் பேணி வந்தார். அவர்களை மேதியா நாட்டு எக்பத்தானாவில் அடக்கம் செய்தார். ரகுவேலின் சொத்துக்கும்
தம் தந்தை தோபித்தின் சொத்துக்கும் அவர் உரிமையாளரானார். மக்களின் மதிப்புக்குரியவராய் தம் 117ஆம் வயதில் இறந்தார். இறக்கும் முன் நினிவேயின் அழிவை பற்றி கேள்விப்பட்டு அதை கண்ணாலும் கண்டார். நினிவே கைப்பற்றப்பட்டதையும் மேதியாவின் மன்னர் அஹிக்கார் நினிவே மக்களை மேதியாவுக்கு நாடு கடத்தியதையும் கண்டார். நினிவே மக்களுக்கும் அசீரியாவின் மக்களுக்கும் கடவுள் செய்த அனைத்தையும் குறித்து அவரை புகழ்ந்தார். நினிவேக்கு நிகழ்ந்ததை முன்னிட்டு தாம் இறக்கும் முன் அவர் மகிழ்ந்தார். கடவுளாகிய ஆண்டவரை என்றென்றும் புகழ்ந்தார்.